நான் இந்த இடத்துல இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்கும் தீர்க்க தரிசனமா சொல்றேன். பிரதர், உங்களை உங்க மனைவி வருத்தப்படுத்துறாங்களா? சிஸ்டர், உங்க கணவனார் உங்களை வருத்தப்படுத்துறாங்களா? உங்க மாமியார் மாமனார் உங்களை வருத்தப்படுத்துறாங்களா? உங்க குடும்பத்தில் இருக்கிற ஏதோ ஒரு நபர் உங்களை ரொம்ப மனசை காயப்படுத்தி உங்க மனசை உடைக்கிறாங்களா? உங்களுக்கு அவங்க மேல எந்த வருத்தமும் வேணாம். ஆண்டவர் உங்களை அழகாய் உருவாக்குகிறார். ஆண்டவர் அவ்வளவு நான் சொல்றேன், தாவீதுனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவனை அப்படிப்பட்ட மனிதர்கள் மூலமாய் கர்த்தர் அவன் வருத்தப்படுத்தினது எல்லாமே அவனை மோல்டு பண்ணிருச்சு, அவனை உருவாக்கிருச்சு. யோசேப்பை குறித்து கூட நான் என்ன நம்புவேன் அப்படின்னா, அவன் தன்னுடைய சகோதரர்கள் மேல எந்த வருத்தம் இல்லைன்னு சொல்றதற்கு காரணம் அவன் மைண்ட்ல சரியா பிக்ஸ் பண்ணிட்டு இருந்தான். நீங்க எனக்கு தீமைக்காக இதை செய்தாலும், தீமைக்காக செய்தாலும், இன்றைக்கு இவ்வளவு பெரிய பொறுப்புல நான் இந்த ஊர்ல தனியாக இந்த இடத்துல இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னா உங்க கூட இருந்திருந்தா, நீங்க என்ன வருத்தப்படுத்தாம இருந்திருந்தா கண்டிப்பா எனக்கு இவ்வளவு பெரிய தைரியம் வந்திருக்காது. வேதம் சொல்லுது, யோசேப்பை பொறுத்த அளவுல அவருடைய தகப்பனார் அவனை ரொம்ப அதிகமாய் கேர் எடுத்துட்டார். அவனை எல்லாரை விட அதிகமாய் பாசம் காண்பித்தார். அவனுக்கு பல வர்ண அங்கி அவனுக்கு தச்சு கொடுத்தாராம். அப்போ ஒரு ஸ்பெஷல் கேரோட தான் இருந்தான். ஒருவேளை தன்னுடைய தகப்பனாரோடு கூட இருந்திருந்தாருன்னா நிச்சயமா சொல்றான், அவனை யாருமே காயப்படுத்திருக்க முடியாது. அவன் காயப்படுத்தல் அப்படின்னா அவன் உருவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறையும். நான் நம்புறேன், இன்னைக்கு கூட நம்முடைய உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்ப அதிகமா ஜெபிச்சீங்க தெரியுமா? நீங்க எப்ப ஆண்டவருடைய சமூகத்துல அதிகமா அழுதிங்க தெரியுமா? நீங்க எப்ப அதிகமா ஆண்டவரிடத்துல நெருங்குனீங்க தெரியுமா? யார் உங்களை அதிகமாய் காயப்படுத்தினாங்களோ அப்பதாங்க நீங்க ஆண்டவர் ரொம்ப நேசிங்க. உண்மைதானே? உண்மைதானே? அப்பதான் ஆண்டவர் விடாப்பிடியா தேடுங்க. அப்பதான் ஆண்டவர் மேல உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஆண்டவர் மேல உங்களுக்கு அப்பதாங்க பாசம் வந்துருச்சு. அப்பதான் பைபிள்ல வசனங்களை நீங்க ருசிக்க ஆரம்பிச்சீங்க. அது வரைக்கும் அதே பிரசங்கம், அது வரைக்கும் அதே வார்த்தையை நீங்க கேட்டீங்க. ஆனா அது உங்க மனசுக்குள்ள போகவே இல்லை, உங்க இருதயத்துக்குள்ள போகவே இல்லை. ஆனா ஒருத்தவங்களை காயப்படுத்தினா பாருங்களேன், காயப்படுத்தின அடுத்த வாரம் நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்குள்ள போகும்போது அந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்துக்குள்ள அப்படியே போயிடுச்சு. நீங்க அப்படியே ரிசீவ் பண்ணீங்க. அந்த வார்த்தை உங்களுடைய கண்களுக்கு முன்பாக இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. சோ இப்போ சொல்லுங்க, நீங்க அந்த மனுஷன் மேல வருத்தம் வைக்கிறது தவறல்லவா? அந்த மனுஷன் மேல வருத்தத்தை வச்சிருந்தீங்கன்னா அவங்கள ஒரு நாளும் நீங்க மன்னிக்கவே முடியாதுங்க. நீங்க அவங்களத்துல ஒப்புரவாகவே முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஒப்புரவாகுதல் அப்படின்னு சொல்றது திரும்ப நீங்க போய் கொஞ்சம் குலாவுங்கன்னு சொல்ல வரல, ஆனா கசப்பு இல்லாம இருங்கன்னு தான் சொல்றேன்.